டியர் ஜிவிஎன் வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் படம் தான் இந்த டியர். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கும்போது, குட் நைட்ல வந்து நம்ம மணிகண்டன் கேரக்டர் வந்து கொரட்டை விட்டுறதுனால ஒய்ஃப் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால ஒரு ஸ்டோரி மூவ் பண்ணி ஒரு பிரில்லியண்டான ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இதுல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து அந்த கொரட்டை இது இருக்கும். அதுல வந்து எப்படி ஜிவிஎன் தப்பிச்சாரு, அந்த மேட்ரு என்னாச்சு, எப்படி மேரேஜ் ஆச்சு இந்த பிரச்சனையிலுமே அப்படிங்கிறது அந்த டியர். குட் நைட் வந்து ஒரு பக்காவான ஒரு படம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் இதுல வந்து என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு சீன் எடுத்தாலுமே இந்த கேஸ்டிங் கொண்டு பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே கொடுத்தது. அதுவும் ஒரு சில கட்டத்துக்கு மேல ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம் படம் பார்க்குற டைம்ல. கொஞ்சமா ஒரு படம் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு திரும்பணும், கொஞ்சம் சுவாரஸ்யம் எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே பெருசா இல்லை. அதுதான் படத்துல ஒரு பிரச்சனையை பட்டது. ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிருக்கலாம். ரன் டைமே 2 மணி நேரம் தான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வெட்டி எடுத்துருக்கலாம். அந்த மாதிரிதான் சீன்ஸ் கொஞ்சம் லென்த்ல இருந்தா சீன் வச்சிருந்தாங்க. கதையை ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாவே முடிச்சுட்டாங்க. எந்த அந்த ஃபாஸ்ட் எடுக்கிறதுங்கிறது எந்த இதுலயுமே இல்லை. அதுதான் படத்துடைய ஒரு பெரிய டிராபேக்கா பட்டது என்னை பொறுத்த வரைக்குமே. ரொம்ப ரொம்ப ஸ்லோ பேஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை அப்படின்னு ஏதாவது பார்க்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த டியர் படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீக்கெண்டுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 கண்டிப்பாக ஒரு 2.7 தரலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லைக் ஷேர்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் திடீர்னு வாயிலிருந்து வரமாட்டேங்குது. சரியா? வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.